கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தினம் ஒரு அதிகாரத்தை புரிந்து தியானிப்பதற்கு தேவன் கொடுத்து வருகிற வாய்ப்புகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். 16 வசனங்களை உள்ளடக்கின ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம், சாராய், ஆகார் என்பவளை குறித்தும் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் ஆகாருக்கு இஸ்மவேல் என்கிற ஒரு குமாரன் பிறக்கிறதை குறித்தும் நாம் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை இந்த காலவெளியில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாததினாலே சாராள் ஆபிரகாமிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். என்ன ஆலோசனை? அவர்கள் எகிப்திற்கு போயிருக்கும்போது அங்கே இருந்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள் வேலைக்காரராய். அவளுடைய பேர் தான் ஆகார். அவள் சொல்லுகிறாள், ஆகாள் நம்மிடத்தில் இருக்கிறாளே, அவளை உமக்கு நான் தருகிறேன், அவளை சேர்த்து கொண்டு அவளாலே எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்குமானால் என் வீடு கட்டப்படும் என்று சாராள் சொல்லுகிறாள். அதற்கு ஆபிரகாமும் செவி கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டுவாரானால் அவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையில் அவன் வாழ்க்கையை கட்ட அவரால் முடியும். பாருங்க, ஆபிரகாம் சாராளும் இருக்கிற நிலை வயோதிபக நிலை. அந்த நிலையில் தான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அந்த வாக்கு தத்தத்தை சாராளை கொண்டு தான் தேவன் கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் மனித மூளையை பாருங்க, ஸ்தோத்திரம், சாராளே சொல்கிறாள், எனக்கு அவளாலே ஒரு குழந்தை கிடைக்குமானால், அவள் வார்த்தை, ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். அப்படிலாம் கர்த்தர் கட்ட மாட்டார். தவறான முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டு கர்த்தர் இப்படி செயல்படுவார் என்று நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. இங்கே ஆபிரகாம் அவளுக்கு செவி கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே யாருக்கு செவி கொடுக்கல? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் போய்விட்டான். இந்த சம்பவம் நீங்கள் நடக்கும் பொழுது ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினதாகவோ அல்லது கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் இதை குறித்து கேட்டதாகவோ சம்பவம் இல்லை. மாம்சத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனையை மாம்சத்திலே முடிவெடுக்கிறான். அதனுடைய பிரதிபலனையும் அவன் உடனே சந்திக்கிறான். எப்படி? ஆகாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. அது நிமித்தம் ஆகார் சாராளை அற்பமாக எண்ண துவங்குகிறாள். சாராள் இப்பொழுது ஆபிரகாமுக்கு சொல்கிறார், அவளை இங்கே இருந்து துரத்திவிடும், அவளை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன் என்று சொன்னார். யாராலும் என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி அவள் சொன்னாலோ அதே பெண்ணை இப்போ துரத்தி விடவும் சொல்கிறார். இப்பொழுதும் ஆபிரகாம் அவளுக்கு செவி கொடுக்கிறான். கடினமாய் ஆகார் நடத்தப்பட்டபடினாலே அவள் வீட்டை விட்டு என்ன செய்கிறார், புறப்பட்டு போகிறாள். கவனிங்க, நம்ம பல நேரத்தில் மாம்சத்தில் நாம் எடுக்கிற சில முடிவுகள் மாம்சத்திலேயே பிரதிபலனை அறுக்க வேண்டியது வரும். அங்கே தேவன் செயல்படவே மாட்டார். ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு? அவர் சொல்லுவார், நீ மாம்சத்தில் முடிவெடுத்த, மாம்சத்திலேயே நீ முடிவை தீர்மானம் பண்ணிவிடு. ஆகவே இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யாதிருப்போம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மாம்சத்தில் முடிவெடுக்க வேண்டாம். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்தால் பின் விளைவுகளை நாம் சந்திக்காத இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இப்போ ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிடுகிற சூழ்நிலை அங்கே வருகிறது. சாராள் அவளை கடினமாய் நடத்தினதுனால ஆகார் வீட்டை விட்டு வனாந்தரத்துக்கு போகிறாள். இப்போ ஆகாருக்கு என்ன பிரச்சனை? வனாந்தரத்தில் அவள் போவதுக்கு இடம் இல்லை. வனாந்தரத்திலே அலைகிறாள். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சூருக்கு போகிற வழியில் தான் அவளை தேவதூதன் சந்திக்கிறான்.
சாராளை எதற்கு, ஆகாரை எதற்கு தேவதூதன் சந்திக்கிறான்? ஸ்தோத்திரம். என்ன இருந்தாலும் அவர் அவள் ஆபிரகாமுடைய மனைவி, தேவனுடைய சிநேகிதனுடைய மனைவி. அதனால இந்த ஆகாரை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட விரும்பலை. பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆகாரை குறித்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கலாம், ஆனால் அது பெரிய ஸ்தோத்திரம் காரியம். ஆகார்கிட்ட ஒரு ஆலோசனையை தேவதூதன் சொல்லுகிறார். எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற அப்படின்னு கேட்டவுடனே, என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லுகிறார். தூதன் சொல்லுகிறான், இல்லை, நீ ஓடி போக வேண்டியவள் அல்ல, திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொல்லுகிறார். கொடுமைப்படுத்தப்பட்ட இடத்துல திரும்ப கர்த்தர் போக சொல்கிறார். ஆகார போய் அடங்கி இருக்க சொல்கிறார். அப்போ ஆகார யோசித்து பாருங்கள், திரும்ப சாராள் வீட்டுக்கு போனால் சாராளை அற்பமாக நினைக்கக்கூடாது. சாராள் என்ன சொன்னாலும் வேலைக்காரியாகவே இருக்கணும். அவன் எஜமானியாய் மாறிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இங்கே போகிறார். இப்போ ஆகாருக்கு ஒரு வாக்கு தத்தம் கிடைக்கும். பாருங்கள், என்ன வாக்கு தத்தம் கிடைக்குது? உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. நல்லது, அத்துடைய வார்த்தை. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் தான் பிரச்சனைக்குரியது. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாயும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஒரு கேள்வி, ஏன் ஆகாருக்கு பிறக்கப் போகிற பிள்ளை துஷ்ட மனுஷனாக இருக்க வேண்டும்? அது ஆபிரகாமினுடைய வித்து தானே. ஆபிரகாமின் வித்து எப்படி துஷ்ட மனுஷனாய் மாறிவிட முடியும்? இங்கே ஒரு காரியத்தை இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வித்து என்பது பாவ வித்தோடு சேர்க்கப்படக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கேது. நம்ம வேறு இனத்தில் இணைக்கப்படக்கூடாது. ஆபிரகாம் பரிசுத்த வித்து. தேவன் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ ஆபிரகாமுடைய வித்து எங்கே போய் சேருது? எகிப்து தேசம். எகிப்தில் இருக்கிற தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனை விசுவாசியாத ஒரு தேசத்தின் பெண்ணோடு தான் ஆபிரகாம் இணைக்கப்படுகிறான். அப்போ அவ இருக்கிற இடம் துஷ்ட மனிதர்கள் நிறைந்த இடம். அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு போகிற ஆட்கள் தான் எகிப்தியர். அப்போ அவங்க அந்த சாராம்சம் தானே இந்த ஸ்தோத்திரம் ஆகாருக்குள்ளேயே இருக்கும். ஆகார் பிறப்புகிற பிள்ளை எப்படி பிறக்கிறா அப்படின்னா, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய ஆபிரகாம் தகப்பனாக இருந்தாலும் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாள். அவளுக்குள் இருந்தது அந்த சுபாவம் முழுசும் இஸ்மவேலுக்குள்ளே வருது. ஆண்டவர் சொன்னார், அவன் துஷ்ட மனுஷனாகவே இருப்பான். இந்த காலவெளியிலே தாழ்மையாய் ஒரு காரியத்தை சொல்லுவேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தோடு உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாதவனோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்திருப்பீர்களானால் உங்களிலிருந்து வெளிப்படுவது எல்லாம் துஷ்ட கிரியைகளாக தான் இருக்கும். எப்படி இஸ்மவேல் பிறந்தபோது அவன் துஷ்ட மனுஷனாய் மாறிப்போனானோ, இன்றைக்கும் பாருங்கள், தேவ பிள்ளைகள் உலக மக்களோடு தான் ஐக்கியமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. உலகத்தாரை போல பேசி, உலகத்தாரை போல வாழ்ந்து, உலகத்தாரை போல எல்லாம் செய்கிறாங்க. பேரு கிறிஸ்தவங்க, ஆலயத்துக்கு வர்றவங்க, ஆனால் வாழ்க்கை அவங்க துஷ்டராக இருக்கிறார்கள். அவர்களிருந்து வெளிப்படுகிற கனிகள் எல்லாம் துஷ்டத்தை வெளிப்படுத்துகிற கனிகளாக இருக்கிறது. ஆகவே இந்த காலவெளியிலே திருமண உறவாக இருக்கட்டும், வாழ்க்கை நடைமுறையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ ஜனத்தோடு இணைக்கப்படுங்கள். தேவ ஜனத்தை விட்டுட்டு உலக மக்களோடு ஐக்கியப்பட்டீங்கன்னா உங்களிலிருந்து வெளிப்படுகிற கனி எல்லாமே துஷ்டமான கனிகளாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை தியானிக்க உதவி செய்தீங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆபிரகாம் செய்த தவறை நாங்கள் செய்யாமல் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய ஐக்கியம் இயேசுவோடும் தேவ பிள்ளைகளோடு பரிசுத்தவான்களோடு இணைத்திருக்க உதவி செய்யுங்க. காலவெளி வார்த்தையை கேட்கிற நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.